இந்த வீடியோவில் என்ன செஞ்சால் நம்ம பிபி லெவல், ஹார்ட் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம்னு நான் சொல்ல போகிறேன். பகைவர்கள் இல்லாத மனிதர்களே இந்த உலகத்தில் இருக்கிறது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். உங்களை பிடிக்காத பகைவர்கள் உங்களுக்கு இருப்பாங்க. ஆனால் அந்த பகைவர்கள் பற்றியே சிந்திச்சிட்டே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் கெடுக்கிறீங்கன்னு அர்த்தம். அது எப்படின்னு கேட்குறீங்களா? உண்மையில் நீங்கள் உங்கள் பகைவர்கள்ட்ட சண்டை போடுறதால உங்களுடைய பிளட் ப்ரெஷர், இதய துடிப்பு, கோப உணர்வு, வெறுப்புணர்வு இது எல்லாம் உங்கள் உடலில் அதிகரிக்க தொடங்குது. எப்போ பார்த்தாலும் பகைவர்களை பற்றியே சிந்திச்சுக்கிட்டே அவங்க கூட சண்டை போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பகைவர்களை நீங்கள் காயப்படுத்துறதை விட உங்களை தான் அதிக அளவில் காயப்படுத்துகிறீங்க. உங்களுக்கு பிபி, இருதய கோளாறு வந்துட்டுன்னா உங்கள் எதிரிகள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அப்படி தானே? அதனால் இன்னைக்கு இருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. எந்த நபர்கள் கூடயும் சண்டை போட மாட்டேன், துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னு சொல்லுங்க. அதே மாதிரி உங்கள் பகைவர்கள்ட்ட இருந்து விலகி இருங்க, சண்டை போடாதீங்க. மறப்போம், மன்னிப்போம், விலகுவோம்னு வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ளுங்க. எப்போ நீங்கள் உங்கள் பகைவர்கள்ட்டையும் மற்றவங்கள்ட்டையும் கோபப்படாமல் சண்டை போடாமல் இருக்க பழகிட்டீங்கன்னா உங்கள் பிபி லெவல் கண்ட்ரோல்டாக இருக்கும். அதுக்காக பிபி பேஷண்ட்ஸ் டாக்டர் சொன்ன பிபி டேப்லெட்ஸை போடாமல் இருந்துடாதீங்க. ஆனால் உங்கள் பழிக்கு பழி உணர்வை மட்டும் விட்டுருங்க. எப்போ உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக அமைதியாக இருக்குதோ இந்த விஷயம் உங்கள் எதிரிகளுக்கு தெரிஞ்சாலே அவங்க வீக் ஆகிடுவாங்க. அதனால் உங்கள் பகைவர்களை மறப்போம், மன்னிப்போம், விலகுவோம், நடிப்போம்னு உங்கள் வாழ்க்கையை மேற்கொள்ளுங்க. ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்சோ பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.